குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். சென்னையில் 2 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. பெருங்களத்தூரில் அடையாறு ஆற்றை ஒட்டியுள்ள தாழ்வான பகுதியான அன்னை அஞ்சுகம் நகரில் வீடுகளை சுற்றிலும் சுமார் 3 அடிக்கு மேல் மழைநீர் சூழ்ந்துள்ளது. 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. செம்பரம்பாக்கம் ஏரியில் தண்ணீர் திறப்பு அதிகரித்தால் அஞ்சுகம் நகரின் நிலை இன்னும் மோசமாகும். இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் அவசரமாக அங்கிருந்து வெளியேற்றப்படுகின்றனர். அத்தியாவசிய பொருட்களை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு வெள்ளத்திலிருந்து வெளியேறுகின்றனர். அரிசி பருப்பு கொஞ்சம் நனையாம இருந்த போது பார், கட்டுறதுக்கு துணி தான் எங்கள் பாப்பாவை குளிக்க வச்சு எடுத்துன்னு வரேன். அப்புறம் என்ன பண்ண சார் சொல்கிறீங்க? எதுவும் அரிசி பருப்பு கூட தரமாட்டாங்க, கேஸ்லாம் இருக்குது, எதுவுமே தரவும் மாட்டாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க பாரு, வருஷம்லாம் நாங்கள் இப்படி தான் இருக்கிறோம். நாங்களும் எங்கள் பிள்ளைங்களாம் இன்னும் எஜுக்காம கூட எழுதாமல் போகாமல் இருக்கிறாங்க. கட்டுற துணி வச்சுட்டு அந்த பெட்ஷீட்டு ஒரு பாயும் தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த வாரம் மறு குவார்டர் கடைக்கு போயிட்டு இப்போ தான் ஒருத்தன் வாரான் எங்கள் வீட்டில். உங்களுக்கு திருப்பி எங்கேயோ சொல்லியிருக்கிறாங்க சார், நாங்கள் தான் போகிறோம். ஏன் வெறும் பெட்ஷீட்டு பாய் இந்த சாப்பாடு தான் எடுத்துகிட்டு போகிறான். ஆக்கின சாப்பாடு சாப்பிட முடியல, தண்ணி வந்துருச்சேன், என்ன பண்ண முடியும்? வீட்டில் அரிசி பருப்பு கேஸு பாத்திரங்க தான் இருக்குது, அப்புறம் என்ன பண்ண முடியும்? ட்ரம்முங்க இருக்குது, குடம் இருக்குது, அவ்வளோதான் சார். பெருங்களத்தூரில் உள்ள தனியார் பள்ளியில் தங்க வைக்கப்பட்டு வருகின்றனர். பூண்டி, புழல் ஏரிகளிலிருந்து உபரி நீர் திறக்கப்படுகிறது. திருவெற்றியூர் அடுத்த கடையாங்குப்பத்தில் கால்வாயில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஊருக்குள் தண்ணீர் புகுந்தது. சடையாங்குப்பம் செல்லக்கூடிய 2 சாலைகளும் மூழ்கியதால் வாகன போக்குவரத்து தடைபட்டது. 5 கிலோமீட்டர் சுற்றி ஊருக்குள் செல்ல வேண்டியுள்ளது. இங்குள்ள வீடுகளுக்குள்ளும் வெள்ளம் புகுந்ததால் மக்கள் அவதியடைகின்றனர்.